ஹலோ விவர்ஸ், நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் SQL சர்வரில் எப்படி செலக்ட் query எழுதுறது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி செலக்ட் queryலாம் நம்மளால் எழுத முடியும், ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு என்ன SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நான் query பண்ண போகிறோம். ஸோ இதுதான் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபைலில் போய் கனெக்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ரெண்டு ஆத்தன்டிகேஷன் கேட்கும். விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம், SQL சர்வர் ஆத்தன்டிகேஷன் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. அதே SQL ஆத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டு உங்களுக்கு லாகின் பண்ணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் டேட்டாபேஸு, இந்த டேட்டாபேசஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாபேசஸில் இருந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னால் அது ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சாம்பிள்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ சாம்பிள், ஸோ அந்த சாம்பிளில் இப்போ நீங்கள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணால் அந்த டேபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி டேபிளை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், வியூஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இந்த ப்ரோக்ராமேட்டிக் இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் புஷர் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன், ட்ரிகர்ஸ். அசம்பிளி வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏதாவது டாட்நெட்டில் கோட் எழுதி ஏதாவது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம்னா இந்த அசம்பிளி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஸ்டோர் பொசிஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, ட்ரிகர்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோர் பொசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ட்ரிகர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இதே மாதிரி வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று எம்ப்ளாயி டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ எம்ப்ளாயி டேபிள் என்னென்ன ஃபீல்ட்லாம் வச்சிருக்கேன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சேலரி, பிளேஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் டிபார்ட்மெண்ட் டேபிள் என்னென்னா ஐடி ப்ளஸ் நேம், டிபார்ட்மெண்ட்டோட நேமும் அதோட ஐடி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐடி வந்து பிரைமரி கீ, ரெண்டு டேபிளையுமே ஐடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரைமரி கீயாக வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு வந்து ஆட்டோ ஐடென்டி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிரும். அது மாதிரி இதில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடிக்கும் இதில் உள்ள ஐடிக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது அந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னது நீங்கள் டிபார்ட்மெண்ட் டேபிளில் என்ன இருக்க ஐடியை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஐடி எடுத்துக்கும். மற்ற ஐடி ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் என்னது எடுத்துக்காது. அதே மாதிரி எதுக்கெல்லாம் நல்ல அலோவ் பண்ணலான்னு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நல் வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி இமெயில் ஐடிக்கும் அலோவ் நல் பண்ணும், சரியா, இமெயில் ஐடிக்கும் நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணும். அது மாதிரி பிளேஸுக்கும் இந்த நல் வேல்யூ அலோவ் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் நான் அலோவ் நல்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் அலோவ் நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செலக்ட் query யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு இன்சர்ட் query எழுதிருக்கேன். இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ்ன்னு போட்டு அட்மின், அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று, நெட்ஒர்க்கு ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்னது நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிளில் ரெண்டு ஃபீல்டு வச்சிருந்தோம், ஒன்று ஐடி, ஒன்று நேம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஐடி நம்ம ஆல்ரெடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் ஐடி கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ டேரெக்டாக டிபார்ட்மெண்ட் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேட்டாபேஸ் இருக்குல்ல, இதில் வந்து நான் என்ன டேட்டாபேஸ் சாம்பிளுங்க டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிருக்கோ அது செலக்ட் ஆயிருந்தால் மட்டும் தான் ஸோ இன்சர்ட் ஆகும், இல்லைனா எரர் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கொரியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல எக்ஸிக்யூட் இருக்குல்ல, நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ இந்த 3 ரோ அஃபெக்டட் வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரோ இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டார்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா அதில் எல்லா ஃபீல்டையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 ஃபீல்டு இன்சர்ட் ஆயிடுச்சா. ஸோ ஐடி வந்து எனது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபீல்டு, அதனால் ஐடி 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஃபீல்டு இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஐடி வந்து அடுத்து ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகி அடுத்த நம்பர் இன்சர்ட் ஆகிரும். ஓகேவா, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணலாம் டேட்டாவை. ஹலோ, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்காக நான் வந்து இன்சர்ட்க்கு கமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன், இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. ஸோ ஐடி நமக்கு ஆல்ரெடி இருக்கிறனால ஐடி கொடுக்கல, மற்ற ஃபீல்டு எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இமெயில் ஐடி வேணால் எல்லாமே ஒரே போல் இருக்குது, நான் அதை மாற்றிக்கலாம்.
ஸோ அது மாதிரி சேலரியும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ பிளேஸும் நம்ம மாற்றி டைப் பண்ணிக்கிறேன், சாரி. ஸோ பிளேசஸ் CHEN சென்னை. ஓகேவா, நான் இதில் ஸோ இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரோவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டார் செலக்ட் பண்ண எம்ப்ளாயி போட்டிங்கன்னா ஸோ எல்லாமே இன்சர்ட் ஆகி எல்லா டேட்டாவுமே நமக்கு என்னது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, இன்சர்ட் ஆகாது, ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ராம்குமார் அதே நேம் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு எம்ப்ளாயை ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 4 கொடுத்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 4 கொடுத்துட்டேன். ஸோ 4 வச்சு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்சர்ட் ஆகுதா பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் ஆகாது, ஏன்னா ஃபாரின் கீ அங்கே வந்து நம்மளுக்கு 1 2 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ 4ஆவதாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் எரர் அடிச்சிடும். ஸோ நான் இப்போ அதே அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 மாற்றிட்டு ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சா, எல்லாமே வேல்யூவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன செலக்ட் கொரிலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு இனி தேவையில்லை. ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு என்ன பண்ணணும்னா எல்லா ரெக்கார்டுமே ஸ்டார்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா டாப் 5 ரெக்கார்டு மட்டும் வேணும்னா டாப் 5 கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 5 ரெக்கார்டு மட்டும் வரும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா செலக்ஷன் பண்ணல டாப் 5 கொடுக்குறேன், அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 5 ரெக்கார்டு மட்டும் வரும். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா டாப் 5க்கு பதில் பர்சன்டேஜும் கொடுத்துக்கலாம். சாரி பர்சன்டேஜ், நான் பர்சன்டேஜ் ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு டாப் 5 ஆர் டாப் 10னா 10 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்னது 10 வந்துடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி 10 ரூபா தான் வச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒருத்தர் செக் பண்ணிக்கலாம், நமக்கு மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 12 இருக்கு. ஸோ இதில் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு வந்து பர்டிகுலர் இப்போ எனக்கு எல்லா ஃபீல்டும் வேண்டாம், ஏதாவது ஒரு 2 ஃபீல்டு மட்டும் வேணும்னா நீங்கள் அதை ஃபீல்டு மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நேமு, ஸோ அதே மாதிரி சேலரி. ஸோ இப்போ கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸோ அந்த 2 ஃபீல்டு மட்டும், ஸோ 12 ரோ வந்துருச்சா 2 ஃபீல்டு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஃபீல்டும் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா வேர் கண்டிஷன். ஸோ வேர் கண்டிஷன் எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ வேர்ன்ட்டு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம்னா சேலரி வந்து யாருக்கெல்லாம் 30,000க்கு மேலே அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்படின்னா சேலரி கிரேட்டர் தென் 30,000. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் சேலரி 30,000க்கு அதிகமாக இருக்கோ ஸோ அது மட்டும் லிஸ்ட் ஆகிடும். ஸோ மற்ற எந்த ஃபீல்டுமே நமக்கு வராது. ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணிக்கலாம்னா கவுண்ட்டு நீங்கள் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை எத்தனை பேருக்கு மட்டும் சேலரி அதிகமாக இருக்குது, 5 பேர் தானே, நான் இதை கவுண்ட் போட்டு பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். கவுண்ட் ஸ்டார்ன்ட்டு கொடுத்தா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அது ஏதோ ஒரு ஃபீல்டு நேமை கொடுத்துக்கலாம். ஸோ 5 வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி இது 30,000க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படி பார்க்கணும். ஸோ 30,000க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அதுவும் 5 பேர் தான் இருக்குது. அப்புறம் மிச்சம் 2 பேர் எங்கே, மிச்சம் 2 பேர் ஈக்குவல்ட்டு இருக்கும். ஸோ இப்போ 30,000 30,000க்கு கீழே. ஸோ அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்னா
7 பேர் வருதா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம இப்போ நேம் மட்டும் போடுவோமா? நேம் நான் வேறு கண்டிஷன் இல்லாமல் வெறுமனே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னது ராம்குமார் மட்டும் 2 திருப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 ராம்குமார் இருக்காங்க, அதனால 2 திருப்பு இருக்கு. மற்ற நேம் எல்லாமே இந்த 1 டைம் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்படி டூப்ளிகேட் வரக்கூடாது. அப்போனா என்ன பண்ணலாம், டிஸ்டிங் போட்டுக்கலாம். டிஸ்டிங் போட்டுட்டு நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருக்குல்ல, டூப்ளிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், அதை எடுத்து விட்டுரும். ஸோ எதெல்லாம் சேமாக இருக்கும் அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும் டிஸ்டிங் போட்டிங்கன்னா. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா வேற இப்போ எனக்கு பர்டிகுலர் நேமை மட்டும் சர்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் வேர் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. வேர் கொடுத்துட்டு நேம் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு நேமை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ராம்டு கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு ராம்டு இருக்கிறது மட்டும் வரணும்னா வந்துடும். ஸோ இப்படி இல்லாமல் எனக்கு பண்ணிக்கணும்னா எதெல்லாம் ராமில் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே வரணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா பர்சன்டேஜ் கொடுத்துடலாம். சாரி, இப்படி கொடுக்கக்கூடாது, ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், லைக். ஸோ ராம்குமார் ரெண்டுமே வந்துருச்சா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலாக ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அது ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் வரும். லைக் கொடுத்தீங்கன்னா இப்போ ராமில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வரும். நான் இப்போ இந்த ஆரில் உள்ள எல்லாமே வரணும்னா ஆர் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த லைக் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் 2 கண்டிஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டு கொடுத்துட்டு சேலரி கிரேட்டர் தென் 30. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி சேலரி வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா சேலரி 30,000க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதுவும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துது. ஸோ இப்போ நான் இதில் சேலரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எதாவது எரர் வரும். சாரி, சேலரி ஒன்று டிஸ்டிங் கொடுத்துருக்கனால நம்ம இந்த இதில் ஒரே ஒரு ஃபீல்டு இருக்கிறதுனால எரர் வரல. ஸோ சிலது வந்து இந்த மோர் தென் 1 இருந்துச்சுன்னா நமக்கு எரர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்டிங் எடுத்துடுறேன். ஸோ ஒன்று தான் நமக்கு என்னது 30,000க்கு மேலே ஒரே ஒரு நேம் தான் இருக்குது. ஸோ இவரோட சேலரி நமக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு செலக்ட் எப்படி போடுறோன்னு பார்த்துங்க. அடுத்து வேர் கண்டிஷன் எப்படி போடுறது. ஸோ வேருக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென் லைக். ஸோ இது மாதிரி எல்லா கண்டிஷனுமே என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எதுக்குல நேம் சேலரி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷனை எடுத்துருவோம். வேற எடுத்துட்டு எனக்கு வந்து இப்போ நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகுதுல, இது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பண்ணணும். அப்படின்னா ஆர்டர் பை நேம். ஸோ ஆர்டர் பை நேம்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டராக டிஸ்பிளே ஆகிரும். இப்போ டிஎஸ்சின்னு கொடுத்தா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஸோ இதுதான் கொரி. ஸோ கொரியில் மேக்ஸிமம் என்னெல்லாம் தேவைப்படும், செலக்ட் இருக்கணும். ஃப்ரம்ங்கிறது ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன டேபிள், அந்த டேபிளோட நேம் இருக்கும். அப்புறம் ஆர்டர் பை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். வேர் கொடுத்தனா கொடுத்துக்கலாம். அது மாதிரி குரூப் பை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ குரூப் பை எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்று போடுறேன். செலக்ட் குரூப் பை இதுக்கு வராது. நம்ம 2 டேபிள் ஜாயின் பண்ணும்போது வேணால் குரூப் பை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போதைக்கு குரூப் பை தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஸ்டிங்கிறது ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணால் நீங்கள் டிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் 5 ரெக்கார்ட் மட்டும் இருக்குன்னா டாப் 5 கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா சம் பண்ணனா சம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாரோட சேலரியும் சம் பண்ணணும்னு வச்சுங்க. சம் சேலரின்னு கொடுத்துட்டு ஸோ இது தேவையில்லை. ஸோ எல்லாரோட சேலரி மொத்தமாக சம் பண்ணனா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ 3,69,000 இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆவரேஜ். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் என்ன 30,750 ரூபா. ஸோ இதுதான் ஆவரேஜ். ஸோ இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பை அப்புறம் குரூப் பை இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நார்மல் செலக்ட் கொரி.
ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா 2 டேபிளை எப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் குறி எழுதுறது இதை மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.